Hi friends. Next in the videos we will talk about provision of limits and tolerance on limit gauges. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் டைட்டிலில் தான் இருக்கும். பட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியர் அலவன்சஸ், அதாவது கோ கேஜுக்கும் நோ கோ கேஜுக்கும் வியர் அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராமேட்டிக்காக எக்ஸாம்பிளோட இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வியர் அலவன்சஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வியர் அலவன்சஸ் ஈக்குவல் டு கேஜ் டாலரன்ஸ். ஓகேங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒர்க் அலவன்சஸில் 5 to 10% வந்து நம்மளுக்கு ஒர்க் டாலரன்ஸில் இருக்கும். ஓகேங்களா, ஒர்க் டாலரன்ஸுன்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஹெச் லிமிட் மைனஸ் எல் லிமிட், இதுதான் வந்து நம்மளுக்கு எல் லிமிட். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஒர்க் டாலரன்ஸ். இந்த ஒர்க் டாலரன்ஸில் 5 to 10% தான் கேஜ் டாலரன்ஸ் அண்ட் வியர் அலவன்சஸ் வந்து இருக்க போகுது. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ஒன்று எடுத்திருப்போம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் கேஜ் டாலரன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா 0.01 mm வந்து எடுத்திருப்போம். ஸோ நம்ம அதே எக்ஸாம்பிள் வந்து இதுக்கும் எடுத்துப்போம். ஸோ வியர் அலவன்சஸோட வேல்யூஸும் 0.01 mm வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, மெயினாக வியர் அலவன்சஸை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சரிங்களா, எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோ கேஜுக்கு தான் நம்ம வந்து மெயினாக வந்து வியர் அலவன்சஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வியர் அலவன்ஸ். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நம்ம கோ கேஜ் தான் வந்து மேட்டிங் பார்ட்ஸ் மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் வந்து மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ண மட்டும் செக் பண்ணுவோம். கரெக்டாக கோ கேஜ் எடுத்துக்கிட்டு மேட்டிங் பார்ட்ஸ் மாதிரி நம்ம ஃபுல் பார்ட்டும், இப்போ கோ கேஜோட ஃபுல் பார்ட்டும் மேட்டிங் பார்ட்ஸ் போல் மூவ் ஆகிட்டு அந்த மூவ் ஆனதை வச்சு நம்ம அந்த இதில் வந்து வியர்ஸ் வந்து ஆகலாம். வியர்ஸ் அண்ட் டியர் ப்ராப்ளத்தினால வியர் அலவன்சஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா, அந்த டிஃபெக்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம முன்னாடியே வந்து வியர் அலவன்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமென்ஷன்ஸில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ரிஜெக்டபிள் காம்போனன்ட்ஸ் ரிஜெக்ட் மட்டும்தான் ஆகும், அக்செப்டபிள் பண்ணாது. அதுதான் வந்து மெயினாக வந்து லிமிட் கேஜஸோட பிரின்சிபல். ஓகேங்களா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் கோ கேஜ் அண்ட் நோ கோ கேஜஸை மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோலை வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா, ஹோலில் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம்ஸை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஹோலில் டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணும் போது எல் லிமிட் தான் வந்து நம்மளுக்கு கோ கேஜ், ஹெச் லிமிட் தான் நோ கோ கேஜ். ஓகேங்களா, ஏன்னா ஹெச் லிமிட் தான் வந்து நம்மளுக்கு மினிமம் மெட்டீரியல் லிமிட், எல் லிமிட் தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட். இது வந்து நம்மளுக்கு ஒர்க் டாலரன்ஸ், மறந்துடாதீங்க, ஒர்க் அலவன்சஸ் கிடையாது, ஒர்க் டாலரன்ஸ். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம கேஜ் டாலரன்ஸை நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, கோ கேஜுக்கு, அதே போல் நோ கோ கேஜுக்கு இந்த இடத்துல கேஜ் டாலரன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போது ஒர்க் அலவன்சஸ் வந்து இருக்குது. ஒர்க் அலவன்சஸை இப்போ கேஜ் டாலரன்ஸோட நம்ம எப்படி கம்பைண்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 விதம் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கேஜ் டாலரன்ஸ் அண்ட் ஒர்க் அலவன்ஸ், வியர் அலவன்சஸ். ஓகேங்களா, அதே போல் இன்னொரு விதம் என்ன அப்படின்னா வியர் அலவன்சஸ் கேஜ் டாலரன்ஸ். ஓகேங்களா, இது போல் வந்து 2 விதமாக நம்ம வந்து வியர் அலவன்சஸை ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 19.96 கோ கேஜோட லிமிட், 20.06 நோ கோ கேஜோட லிமிட் 19.96, ஸோ 20.26. ஓகே, ரைட். இப்போ கேஜ் அலவன்சஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.01, வியர் அலவன்சஸும் சேம், ஸோ 0.01. அதே போல் தான் இங்கேயும் 0.01, 0.01. ஓகேங்களா, இப்போது கோ கேஜோட இப்போது எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த செட்டப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த செட்டப்பை எடுத்துக்கும் போது இதோட ஹெச் லிமிட் அண்ட் எல் லிமிட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதுதான் வந்து ஹெச் லிமிட்.
ஓகேங்களா. அதே போல் இந்த இடத்துல வர்றது தான் நம்மளுக்கு எல் லிமிட். சேம் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஹெச் லிமிட். இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு எல் லிமிட். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெச் லிமிட் எந்த இடத்துல வரும், எல் லிமிட் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இன்கேஸ் வந்து நம்ம இந்த செட்டப்பை எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, இப்போது இந்த செட்டப்பை நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா. இந்த செட்டப்பை எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் மூலிமா பார்ப்போம் அது என்ன டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதோட லிமிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட லோயஸ்ட் எல் லிமிட் வந்து 19.96, இதோட ஹெச் லிமிட் வந்து 19.97. ஸோ அதே போல் இதோட ஹெச் லிமிட்டோட வேல்யூஸ் எவ்வளோனா 19.98. இதோட எல் லிமிட் வந்து 19.97. ஓகேங்களா. நம்ம மேஜராக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த பிரின்சிபல், அதாவது ஒர்க்கிங் பிரின்சிபலில் சர்டிஃபிகேஷன் பண்ணும். ஓகேங்களா. என்ன பிரின்சிபல் அப்படின்னா, ரிஜெக்டபிள் காம்பனன்ட் ரிஜெக்டாக தான் ஆகும். அதே போல் அக்செப்டபிள் காம்பனன்ட்ஸ் ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அந்த கான்செப்டை வந்து கிளியராக வந்து இது சர்டிஃபிகேஷன் பண்ணும். பட் உங்களுக்கு வியர் நடந்தது அப்படின்னா இதோட லிமிட்ஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இன்கேஸ் ஆஃப் வியர் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ கோகேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம மேட்டிங் பார்ட்ஸ் மூலம் செக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வியர்ஸ் வந்து ஆகும். கரெக்டுங்களா. இந்த இடத்துல வியர்ஸ் ஆகும்போது இதோட கேஜ் டாலரன்ஸ் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரலாம். கரெக்டுங்களா. இந்த இடத்துல குறைஞ்சிட்டே வரும்போது கண்டிப்பாக வந்து எல் லிமிட் அண்ட் ஹெச் லிமிட் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். கோகேஜோட ஹெச் லிமிட் அண்ட் எல் லிமிட் சேஞ்சஸ் ஆகும். ஸோ வந்து நம்மளுக்கு ரிஜெக்டபிள் காம்பனன்ட்ஸ் இந்த இடத்துல அக்செப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பட் இந்த செட்டப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியர் அலவன்சஸை நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால இன்கேஸ் நம்ம அந்த செட்டப்பை கோகேஜ் எடுத்து நம்ம மெஷர் பண்ணும்போது, ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வியர் அலவன்சஸ் நடக்க போகுது. ஸோ வியர் அலவன்சஸ் இந்த இடத்துல நடக்கும் போது நம்ம வியர் அலவன்சஸ்ஸு கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதில் எந்த வித சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு ரிஜெக்டபிள் காம்பனன்ட்ஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் மட்டும்தான் வந்து ஆக போகுது. பட் ஒரு சில அக்செப்டபிள் காம்பனன்ட்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா வியர் அலவன்சஸ் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுனால ஒரு சில அக்செப்டபிள் காம்பனன்ட்ஸ் ரிஜெக்டபிள் ஆகும். ஸோ நம்மளுக்கு பிரின்சிபல் வந்து கரெக்டாக சர்டிஃபிகேஷன் பண்ணுது. ஓகேங்களா. நம்மளுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிஜெக்டபிள் காம்பனன்ட் அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து அல்டிமேட் எய்ம். ஸோ நம்ம இந்த செட்டப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கோகேஜை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஓகேங்களா. இந்த செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த செட்டப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் ரிஜெக்டபிள் காம்பனன்ட்ஸ் அக்செப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு நிறையவே இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தது எதில் அப்படின்னா ஹோலில். இப்போ நம்ம ஷாஃப்ட்டில் இதே போல் டயக்ராம்ஸ் வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போ எக்ஸாம்பிள் ஷாஃப்ட். ஓகேங்களா. ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Go Nogo gauge. ஓகேங்களா. இதில் மட்டும் கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, கரெக்டாக போடுங்க. ஏன் அப்படின்னா ஹெச் லிமிட் இந்த இடத்துல ஹெச் லிமிட் தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட். ஷாஃப்ட்டில் எல் லிமிட் தான் வந்து மினிமம் மெட்டீரியல் லிமிட். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரிங்களா. அதில் தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு ஷாஃப்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே போல் தான். ஓகேங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு கேஜ் டாலரன்ஸ், அதே போல் இந்த இடத்துல நம்மளுக்கு கேஜ் டாலரன்ஸ். ஓகேங்களா. இப்போது வியர்ஸ் வந்து வியர் அலவன்சஸை ப்ரொவைட் பண்ணணும். வியர் அலவன்சஸ் மெயினாக கோகேஜில் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ வியர் அலவன்சஸ் இந்த இடத்துல எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது போல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம வியர் அலவன்சஸ் அண்ட் கேஜ் டாலரன்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுதான் ஹெச் லிமிட், இதான் வந்து நம்மளுக்கு எல் லிமிட். ஸோ நம்மளுக்கு வியர் நடந்தாலும் ஹெச் லிமிட் எல் லிமிட்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்சபிள் ஆக போகிறது கிடையாது. ஸோ
ரிஜெக்டபிள் காம்போனன்ட்ஸ் நம்மளுக்கு அக்செப்ட் ஆகிறதும் கிடையாது. ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஃபிகேஷன் ஆகுது. இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல வந்து கேஜ் டாலரன்ஸ் எந்த இடத்துலையும் வியர் அலவன்சஸ் எந்த இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்ஸ் வியர்னால் இந்த இடத்துல இதோட டைமென்ஷன்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம டைமென்ஷன்ஸ் இதுதான் ஹெச் லிமிட், இதை வந்து நம்மளுக்கு எல் லிமிட் கோகேஜோடது. ஸோ கண்டிப்பாக கோகேஜோட லிமிட் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம சம் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து கரெக்டான செட்டப். ஓகேங்களா, மேஜராக உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கேஜ் டாலரன்ஸை எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும், அதே போல் வியர் அலவன்சஸை எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு ஒர்க் டாலரன்ஸ், மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது ஒர்க் டாலரன்ஸ், இது வியர் அலவன்சஸ். ஓகேங்களா, மோரர்லெஸ் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வியர் அலவன்சஸ் அண்ட் கேஜ் டாலரன்ஸ் எந்தெந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தியரி கொஷின்ஸ் அண்ட் நிறைய ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அதே போல் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுறேன். சரிங்களா, மோரர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரலஜி சாப்டரில் மேஜரான பார்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம டேப்பர் மெஷர்மெண்ட், ஸ்க்ரூ த்ரெட் மெஷர்மெண்ட், சர்ஃபேஸ் மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு நம்ம மூவ் ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் நம்ம இருந்தது அப்படின்னா ப்ராப்ளத்தை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.